வெளியான எக்ஸிட் போல்ஸ் திமுக தோல்வியடையும் தொகுதிகள் மொத்தமாக மாறும் அதிமுக குடாரம். உலகமே எதிர்பார்த்த நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக நடந்து முடிந்தது. நேற்று முன்தினம் முதல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை தனியார் ஊடக நிறுவனங்கள் வெளியிட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழகத்தில் முன்னணி ஊடக நிறுவனமான தினமலர் நாளிதழ் கருத்து கணிப்பு வெளியிட்டது. அதில் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளிலும் யாருக்கு ஆதரவு என புள்ளி விவரத்துடன் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக 30 முதல் 35 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் எனவும் கருத்து கணிப்புகள் வெளியானது. அதுபோல் பாஜக கட்சி தமிழகத்தில் 1 முதல் 5 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் எனவும் அதிமுக 2 இடங்களை கைப்பற்றலாம் எனவும் முன்னணி ஊடகங்கள் வெளியிட்டுள்ளது. தினமலர் செய்தித்தாள் வெளியிட்ட இந்த கருத்து கணிப்பில் தமிழகத்தில் திமுக 30 தொகுதிகள் வெல்லும் என்றும் திருநெல்வேலி தொகுதியிலும் கோவை தொகுதியிலும் பாஜக வெற்றி பெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் வேலூர், தருமபுரி, திருச்சி, கள்ளக்குறிச்சி, தேனி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய 7 தொகுதிகளில் இழுபறி நடக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. இந்த 7 தொகுதியை பொறுத்தவரை பாஜக கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதியாகும். மேலும் நாளை நடைபெறும் தேர்தல் முடிவுகளை பொறுத்தே இந்த தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் திமுக கூட்டணியானது 40.90% வாக்குகளை பெறும் எனவும் தினமலர் நாளிதழ் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. பாஜக கூட்டணியானது 25.16% வாக்குகளை பெற்று 2ஆம் இடம் பிடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அதிமுக ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாது என்றும் 25.7% வாக்குகளுடன் 3ஆம் இடம் பிடிக்கும் எனவும் நாம் தமிழர் கட்சியானது 8.74 வாக்குகளை பெற்று 4வது இடத்திற்கு செல்லும் என நாளிதழில் கூறப்பட்டுள்ளது. இதனால் அதிமுக கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் மீது அதிருப்தியில் இருப்பதாக ஒரு தகவல் வெளிவருகிறது. இதனால் நாளை வரும் முடிவுக்கு பின்னர் அதிமுக கணிசமான தொகுதியில் வெற்றி பெறவில்லை என்றால் நிச்சயம் தலைமை மாற்றம் ஏற்படலாம் என கூறுகின்றனர். முன்னதாக அதிமுக நிர்வாகிகள் சரியாக இந்த தேர்தலில் வேலை செய்யவில்லை என தெரிந்தால் அவர்கள் பதவி பறிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இருப்பினும் முடிவுகள் ஒவ்வொரு தொகுதிகளிலும் அதிமுகவுக்கு சாதகமாக இல்லையெனில் தலைமை மாற்றுதல் மற்றும் அதிமுகவில் உள்ள மூத்த தலைவர்கள் கட்சி தாவுவது குறித்தும் யோசிக்க தொடங்கியுள்ளார்களாம். தேர்தல் கருத்து கணிப்புகள் அதிமுகவுக்கு சாதகமாக இல்லாததால் நிர்வாகிகள் மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி நேற்று அவசரமாக 2ஆம் கட்ட தலைவர்களுடன் ஆலோசித்து என்ன முடிவு எடுக்கலாம் என ஆலோசனை மேற்கொண்டதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாளை பாஜகவை கடந்து அதிமுக முன்னேறவில்லை என்றால் பெரும் சிக்கலை சந்திக்கும் என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது. அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டல பகுதியில் திமுகவும் பாஜகவும் ஆதிக்கம் செலுத்தி வருவதாக கூறப்படுவதால் அதிமுகவினர் அதிர்ச்சியில் உள்ளார்களாம். அதிமுக அதிக தொகுதிகளை கைப்பற்றும் என அதிமுகவுக்கு நெருக்கமான ஊடகம் மட்டுமே 24 தொகுதிகளில் வெற்றி பெறும் என கூறியது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.